இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம்னா, இப்போ வந்து இந்த க்ரூட் ஆயிலுக்காக வந்து போர் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு வந்து அட்டாக் பண்ணுது. அதே மாதிரி ஃபியூச்சர்ல இந்த ஆயிலுக்காக பிரச்சனை நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆயிலை விட முக்கியமா ஒரு மெயினான ஐட்டம் இருக்குது. அதுதான் செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ்னா உங்களுக்கே தெரியும், இப்போ மொபைலா இருக்கட்டும், ஒரு கிம்பலா இருக்கட்டும், ஒரு வாட்ச், ஒரு டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், வாட் எவர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், அதாவது பைக், கார் எல்லாத்துலயுமே இப்போ வந்து இந்த சிப்ஸ் வந்துருச்சு. அதாவது ப்ராசஸர்னு சொல்லக்கூடியது. இதை வந்து எதால மேட் பண்ணுவாங்கன்னா, சிலிக்கான வச்சு மேட் பண்ணுவாங்க. அதை சிலிக்கான வந்து லேயரா வச்சு அலைன் பண்ணி அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு உள்ள போனோம்னா அது வந்து ஒரு இதுல மெயினா சொல்ல போனா சின்ன சின்ன டிரான்சிஸ்டரை வந்து அலைன் பண்ணிருப்பாங்க. அந்த கான்செப்ட் வந்து அப்படிதான், சின்ன சின்ன டிரான்சிஸ்டரை வந்து அலைன் பண்ணிருப்பாங்க. அது எந்த அளவுக்குன்னா, இப்போ லீடிங்கா போறது வந்து 3 நானோமீட்டர். இந்த டிரான்சிஸ்டர் வந்து இன்சுலேட்டராகவும் ஒர்க் ஆகும், கண்டக்டராகவும் ஒர்க் ஆகும். இதுதான் இதுல வந்து மாசே. அவர் வந்து 2 இதாகவும் வேலை பார்ப்பாரு. அது வந்து 2 டைப்பா பிரிக்கலாம். நம்ம அதுக்குள்ள போக வேணாம். இதோட சைஸ் என்னன்னா 3 நானோமீட்டர். இப்போ இருக்கையில டாப், நான் தாண்டா டாப் அப்படின்னு பார்த்தா 3 நானோமீட்டர். அதாவது இப்போ ஒரு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா சாம்சங்ல இப்போ வந்து ஃபிளாக்ஷிப் எடுத்துக்கிடுங்க. அதாவது ஃபிளாக்ஷிப் மொபைல்லாம் வந்து இந்த ப்ராசஸர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நானோமீட்டர்னு ஒன்று. அது என்னன்னா, நானோமீட்டருங்கிறது வந்து ஒரு சின்ன நானோமீட்டருங்கிறது வந்து முடியல வந்து பல மடங்கு சின்னதா உள்ளது. அந்த நானோமீட்டர்ல வந்து டிரான்சிஸ்டர் அலைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து பவர் எஃபிஷியன்சி ரொம்ப இதா இருக்கும். அதாவது பெரிய லோடெல்லாம் கம்மியான பவரை யூஸ் பண்ணி அது வந்து ப்ராசஸ் பண்ணிக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அதுல இருக்குது. இதுல நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம்னா, இப்போ இந்த 3 நானோமீட்டர் ப்ராசஸ் எல்லாம் பண்றது தாய்வான் தான். இப்போ தாய்வான், கொரியா இவங்க கிட்ட தான் இந்த 3 நானோமீட்டர் ப்ராசஸ் பண்ற அளவுக்கான மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் இருக்கு. நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்னா, அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது 280 நானோமீட்டர், அதாவது ஒரு 20 வருஷம் பின்தங்கி இருக்கும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டானா, தாய்வான்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலே அவங்க வந்து R&Dல வந்து பல பில்லியன் டாலர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி, இந்த செமிகண்டக்டர் தான் ஃபியூச்சர்னு அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சு அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணி இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணி இப்போ வந்து வேர்ல்டுலேயே அவங்க தான், அதாவது தாய்வான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இவங்க தான் வந்து லீடிங்ல இருக்கிறது. இவங்க தான் ஆப்பிள், என்விடியா, AMD, இன்டெல் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்றது. இப்போ ஏன் இந்தியாவில் பண்ண முடியலன்னா, இந்தியா வந்து டிசைன்ல வந்து டாப்னு சொல்லணும்னா கூட ஒரு இந்த தாய்வான் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு டிசைன்ல வந்து நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து மோத முடியும். ஆனா அதே இந்த மேனுஃபேக்சரிங்ல ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ மிசைல், நாசால இருக்கிற இந்த பெரிய பெரிய லான்ச்சுக்கு இதுக்கு யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்லயே நம்ம வந்து 130 எண்ணம் தான் இப்போ வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அதுவும் கமர்ஷியலா நம்ம வந்து வெளியே கொண்டு வரல. கமர்ஷியலா நம்மளால அதை ப்ரொடக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியல. ஏன் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா, செமிகண்டக்டர் வச்சு நீங்க ஒரு சிப்பு ப்ராசஸ் பண்ணி நீங்க உண்டு பண்ணா அதுக்கு வந்து $20-30 மில்லியன் வந்து தேவைப்படும் ஒரு யூனிட் வைக்கிறதுக்கு. நல்ல ரொம்ப ப்ரிசைஸான இன்ஜினியரிங் இது வேணும், நல்ல இன்ஜினியர்ஸ் வேணும். இந்த பிரச்சனையால தான் நம்மளால இது வந்து பண்ண முடியல. ஃபியூச்சர்ல மேபி மாறலாம், ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் மேபி மாறலாம். நம்ம இதுல இப்போ யார் பண்றாங்கன்னா, டாடா தான் இப்போ வந்து முதல்ல இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. டாட்டாவோட கோல் என்னன்னா, மேபி ஒரு 28 நானோமீட்டர், 14 நானோமீட்டர்னு கொண்டு வரலாம். அதுக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷங்கள் ஆகும், உடனே பண்ண முடியாது. ஸோ பார்க்கலாம் கைஸ், இதை வந்து நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்க. செமிகண்டக்டர்னா என்ன, எப்படி அதை ரெடி பண்றாங்க, எப்படி சிலிக்கான் ப்ராசஸ் பண்றாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் அது முக்கியம் நான் சொல்றேன். இதை பத்தி கண்டிப்பா சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு